இன்னைக்கு தான் பார்க்க போறது 7th ஓல்டு தமிழ்ல இயல் 3 அவரோட புக் பேக். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் பற்றி சொல்லாவிடுதல். இவ்வடியில் பால் பற்றி என்பது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்க சார்பு பற்றி. சோ நில்லாமை உள்ளம் நெறிபாடு. இவ்வடியில் வழி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா நெறிதான் வழின்னு சொல்லுவாங்க. வனப்பு அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அளவு. கணித மேதாவி ராமானுஜன். அவரை பத்தி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சோ ராமானுஜன் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம். அடுத்து, ராமானுஜம் ஆசிரியரிடம் எதுக்கு மதிப்புடையது என வாதிட்டான்னு பார்த்தோம் சுழியம். அது ஜீரோக்கு அதுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு வாதிட்டார். சோ ராமானுஜம் டேஷில் எழுத்தர் பணிபுரிந்தான்னு பார்த்தோம்னா துறைமுகத்தில் எழுத்தர் பணிபுரிந்தார். என்ன பணிபுரிந்தான்னு கூட கேட்கலாம், எழுத்தர். அடுத்து, உயர்கல்வி பெற ராமானுஜம் டேஷ் சென்றான்னு பார்த்தோம்னா லண்டன் சென்றார். சென்னை துறைமுக சார்பில் குடிநீர் கப்பலுக்கு டேஷ் என பெயரிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சீனிவாச ராமானுஜம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து, ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தோம்னா சென்னையில நிறுவிருக்காங்க. அடுத்து, கணித மேதை ராமானுஜம் எங்கு எப்போது பிறந்தார், அவர் பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா ஈரோட்ல. அவங்க அப்பா பேரு சீனிவாசன், அம்மா பேரு கோமலம். அடுத்து, இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ராமானுஜுக்கு வழங்கிய பட்டம் என்னன்னு பார்த்தோம்னா எஃப்ஆர்எஸ் அதான் வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகே, இங்க வந்து பார்த்தோம்னா 4 வகை சொற்களை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், அடுத்து பார்த்தோம்னா உரிச்சொல். ஃபர்ஸ்ட் அங்க இயற்சொல்னு சொல்லிக்கலாம். சாரி, இயற்சொல் கிடையாது, இடைச்சொல். ஓகேங்களா, சரி, ஓகே. ஓகே, அதாவது சொற்கள் பார்த்தோம்னா பெயர், வினை, இடையுறி என்று 4 வகைப்படும். ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ கண்ணன் உருபசியால் தவித்தான். ஸோ இந்த இதுல பார்த்தோம்னா இந்த சொற்றொடரில் உள்ள சொற்கள் வகைப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கண்ணன் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு பெயரை குறிக்குது. ஸோ பெயர் சொல். உரு பசியால், இதுல பார்த்தோம்னா உரு பார்த்தோம்னா உரு, தவ, கூர்களி இதெல்லாம் என்னது உரி சொற்றொடர்ல வருமா. ஸோ அதாவது பார்த்தோம்னா ஓகே. ஸோ வந்து உரு பசியால் அப்படின்னா உருனா என்ன அர்த்தம்னா மிகுந்த பசி. ஸோ வந்து வினைச்சொல்ல வந்து அதுக்கான ஒரு தன்மையை வந்து பண்பை வந்து இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து உரிச்சொல் அப்படின்வாங்க. ஸோ உரு அப்படின்றத பார்த்தோம்னா இங்க உரிச்சொல் அப்படின்னு வருது. அடுத்து, இதுல ஆள் அப்படின்றத பார்த்தோம்னா இடைச்சொல். அதாவது பார்த்தோம்னா இடைச்சொல்னா இங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா இணைப்பு சொல்லா வரத்தான் இடைச்சொல். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும் போது பார்த்தோம்னா இந்த பசி தவித்தான் அப்படின்றத ஒரு இணைக்கிற ஒரு ஓடா வரத்தான் இந்த ஆள். ஸோ அப்படிங்கும்போது அது இடைச்சொல் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஓகே, அவ்வளவுதான். இல்லை, அடுத்து பாத்தீங்கன்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதுல பார்த்தோம்னா அதே மாதிரிதான் ஆலயம், அதே மாதிரி ஓகே, ஆலயம் அப்படின்றது பெயர் சொல்ல வரும். தொழுவது அப்படின்றது பார்த்தோம்னா வினை சொல்ல வரும். சால, உரு, தவ, நனி, கூர்களி இதெல்லாம் பார்த்தோம்னா உரி சொல்ல வரும். இதுல உம்முன்னு வருதா. இந்த பார்த்தோம்னா என்ன வரும்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நன்று வந்து இது வந்து எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. ஸோ வினைச்சொல் வருமா இல்ல பெயர் சொல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. ஏன்னா என்ன நன்றுன்றது பார்த்தோன்னா ஒரு பண்பு குறிக்கிற மாதிரி வருது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு பெயர் வந்து ஒரு பெயர் சொல் தான் இல்லையா. ஸோ அது வந்து பெயர் சொல்ல வருமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு லைட்டா அது டவுட்டா இருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. அது பெயர் சொல் பார்த்தோம்னா வேலன். அடுத்து வினைச்சொல் பார்த்தோம்னா வந்தான். இடைச்சொல் 5 மாறும். அதுல உம்முன்னு வருது இல்லையா. உரிச்சொல் தவமுனிவர். அதே மாதிரி மறுபடியும் வல்லினம் மிகும் இடங்கள். ஸோ இங்க வல்லினம் மிகும் என்னன்னு பாத்தீங்கன்னா 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் மட்டும்தான் வல்லின வர்க்க சொற்கள் வரும் அப்படின்னு. அதாவது வல்லின வர்க்க சொற்கள் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 சட்டை 10 தோப்பு 8 கால் மலர்ந்துருக்குன்னா இந்த 8 10க்கு பின்னாடி இங்க வர எழுத்துக்கள் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா வல்லின வர்க்க சொற்களா இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா வல்லினம் மிகும், வல்லொற்று மிகும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பார்த்தோம்னா எழுத்துக்கள்ல 8 10க்கு பின்னாடி மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும், வேற எந்த எழுத்துலுமே மிகாது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ அதை 8 கால் 10 பேர் தொகை பா இது எல்லாமே பார்த்தோம்னா வல்லின வர்க்க சொற்கள். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அதற்கு இனமான வல்லொற்று மிகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நானே செய்வேன். ஸோ சா தா பூ தே இது எல்லாமே வல்லினம். 10 8 ஸோ அப்படின் போது வல்லொற்று தாராளமாக மிகும். ஸோ சாக்கான வல்லொற்று இச்சு, தோக்கு இத்து, பூக்கு இக்கு, தேக்கு இத்து. அடுத்து பார்த்தோம்னா பாடாத கேளாத ஆடாத செய்யாத என்பன எதிர்மறை பொருள்களில் வரும் பெயரெச்சங்கள் ஆகும். இச்சொற்களில் உள்ள ஈச்செழுத்தானது கெட்டு பாடா கேளா ஆடா செய்யா சொல்லா என வருவதும் உண்டு. அவ்வாறு வருவதை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பர். இவற்றின் முன் வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகும். வல்லொற்று இங்கேயும் எங்க மிகும் பார்த்தோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாடாத அப்படின்றது ஒரு முழுசான ஒரு பெயரெச்சம். ஓகேங்களா? சோ ஈறு வந்து கெட்டு போல கரெக்டாவே இருக்கு. அதுல இந்த பாடாதுல தா, இந்த கேளாதுல தா, ஆடாதுல தா இது கெட்டு போச்சுன்னா அதுதான் ஈறு கெட்டு போச்சு. ஈறுனா என்ன? கடைசி சோ கடைசி எழுத்து கெட்டு போச்சு. அந்த இதோட அர்த்தம் என்ன பார்த்தோம்னா ஒரு எதிர்மறையான பொருளை விலக்கி வருது. சோ அப்படின்னும் போது ஈறு கெட்டு போச்சு எதிர்மறையா வருது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பெயரெச்சம். சோ அப்படின்னும் போது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சோ இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அதாவது வல்லின வர்க்க எழுத்துக்கள், அதேதான் வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான வல்லொற்று மிகும். சோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்து அதுக்கு பின்னாடி வர எழுத்துல சொல்லுல வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடா குயில் கேளா இது எல்லாமே பார்த்தோம்னா பாடாத கேளாத ஆடாத செய்யாத சொல்லாத அப்படின்னு வரும். அப்படின்னும் போது இது எல்லாமே என்னாச்சுன்னா கெட்டு போச்சு. கெட்டு போனது மட்டும் இல்லாம இது பார்த்தோம்னா பெயரெச்சம். பாடாத குயில் ஒரு பெயரெச்சம். இது எல்லாமே பார்த்தோம்னா பெயரெச்சம். ஏன்னா ஒரு வினை சொல், அதாவது ஒரு வினையெச்சம் ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது அப்படின்னு போது பார்த்தோம்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதான் இங்க வந்து வந்திருக்கு. சோ அப்படின்னு போது பார்த்தோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகுது. சோ வந்து இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் செட் ஆகுது. அதே மாதிரி இது வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னு போது வல்லொற்று தாராளமாக மிகும். ஓகேங்களா? சோ என்ன பார்த்திருக்கோம்? சிற்றெழுத்து வினா எழுத்தான ஏ. அடுத்து பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? அதாவது அகர ஈற்று அதாவது வந்து பாடா அகர ஈற்று, அதே மாதிரி இகர ஈற்று. அகர ஈற்று இகர ஈற்று வினையெச்சம் பிளஸ் அது பக்கத்துல வல்லின வர்க்க எழுத்து வந்துச்சு அப்படின்னா வல்லொற்று மிகும். இங்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 10 அப்படின்ற எண்ணு பேர்ல பக்கத்துல பார்த்தோம்னா வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகும். அடுத்து பார்த்தோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஓட வர்க்க எழுத்து வல்லின வர்க்க எழுத்து பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வல்லொற்று மிகும். சோ இதை வந்து நம்ம லைனா பார்த்தோம் இல்லையா? அடுத்து வந்து வல்லின மிகா இடங்களை பத்தி எங்கேயுமே பார்க்கல. சோ அதை பத்தியும் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். சோ வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த என்பன பார்த்தோம்னா முற்று பெறாத வினை சொற்கள் நம்ம தெரியும். இத்தகைய சொற்கள் பெயரை கொண்டுதான் முற்று பெறும். அததான் வந்து நம்ம பெயரெச்சம் சொல்றோம். சோ அதாவது முற்று பெறாத வினை சொற்கள், அதான் வினையெச்சம் சொல்லுவோமா? சோ அந்த வினையெச்ச சொற்கள். சோ அந்த வினை சொற்கள் பார்த்தோம்னா கூட ஒரு பெயர் சொல்லோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம் சொல்லுவோம். இது வினை அதே முற்று பெறாத வினை சொற்கள் பிளஸ் ஒரு வினை சொல்ல கொண்டு முடிஞ்சுன்னா அது வந்து பார்த்தோம்னா வினையெச்சம் சொல்லுவோம். ஸோ பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சுன்னா பெயரெச்சம், வினை சொல்ல கொண்டு முடிஞ்சுன்னா வினையெச்சம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெயரெச்சம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்த குழந்தை, உடைந்த பலகை, செய்த பணி, கிழிந்த துணி, காய்ந்த கட்டை. ஸோ
இந்த மாதிரியான பெயரச்ச சொற்கள் முன் வல்லொற்று மிகாது. சோ வல்லொற்று எங்க மிகாது அப்படின்னு பார்த்தோம்னா பெயரெச்சம். ஓகேங்களா? ஈறுகட்ட பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வேற, வெறும் பெயரெச்சம் வேற. ஏன்னா இந்த வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெயரச்ச சொற்கள் தான். ஓகேங்களா? பெயரச்ச சொற்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வல்லொற்று மிகாது. அதாவது வல்லினம், இங்க பாத்தீங்கன்னா வல்லின வர்க்கத்துக்கு தான் வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தோன்னா இது ஒரு பெயரெச்சம், வெறும் பெயரெச்சம். நாட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படின் போது இங்க வல்லெழுத்து மிகாது. சோ நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பெயரெச்சம் வரும்போது அங்க வல்லொற்று மிகாது. சோ அதைதான் இங்க கொடுத்துருக்காங்க. செய்த தச்சன், பாடிய கவிதை, பார்த்த சிறுமி, வெடித்த பஞ்சு. இது பார்த்தோன்னா ஒரு வினையச்சு சொல் இல்லையா? சோ அது பக்கத்துல தச்சன், கவிதை, சிறுமி, பஞ்சு இது எல்லாமே பார்த்தோம்னா பெயர்ச்சொல். சோ வினையச்சு சொல்லு பிளஸ் பெயர்ச்சொல் இஸ் ஈக்குவல் டு பெயரெச்சம். சோ அப்படிங்கும் போது வல்லொற்று எங்கேயுமே மிகாது. சோ அப்ப அது எப்படி எழுத முடியும்னா செய்த தச்சன், பாடிய கவிதை அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நடுவுல வல்லொற்று மிகாது. ஓகே, அடுத்து தமிழ் என்ன பெயருக்குரிய சரி என்ன பெயருக்குரிய எண்ணூக்களை பொறுத்தது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 1 2 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்களா? ஒண்ணுக்கு என்ன? ஒண்ணுக்கு காவா? ஓகே, மாத்தி மாத்தி 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ அடுத்து பார்த்தோம்னா ஓகே இப்படிதான் வரும். பாவு மாதிரி, அடுத்து சா மாதிரி, ரூ சா அந்த மாதிரி, ஏ ஆ 5 5க்கு என்ன? ரூ. 7க்கு என்ன? ஏ. 2 8க்கு ஆ. 3க்கு மாதிரி வருது. அடுத்து பார்த்தோம்னா 10க்கு கா 0வா? பழமொழி பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். ஓகே, அவ்வளவுதான். 7 3 முடிச்சாச்சு. சப்போஸ் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க.